உன்னத வாழ்க்கையின் சத்தியங்கள். உன்னத வாழ்க்கையின் சத்தியங்கள் மிக மகிமையான வார்த்தை, வல்லமையானது. அனுதின உங்கள் வாழ்க்கையின் உன்னத தன்மை உங்களை சார்ந்துதான் இருக்குது. அது உங்கள் மனைவியை சார்ந்து அல்ல, உங்கள் கணவனை சார்ந்து அல்ல, உங்கள் பிள்ளைகளை சார்ந்தும் அல்ல. அது உங்களை சார்ந்தாக ஒரு டெய்லி உங்கள் லைஃப், ஹையர் லைஃப், ஒரு பெஸ்டான லைஃப், அது உங்களை சார்ந்தான் இருக்கு. நீங்க தான் அதுக்கு காரணம். நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமோ அன்றைக்கு பாங்க நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி செத்து போகுது. ஆவி சொல்லுது நான், நீங்கள். நீங்கள் சொல்லுது சரீரம் அல்ல, நீங்கள் சொல்லுது சரீரம் அல்ல, நீங்கள் சொல்லுது ஆவி. ஆகவே இந்த ஆவி செத்து போய் ஆண்டவர் என்ன செய்றா? எனக்கு ஒரு புதிய ஆவி தரா. அந்த ஆவிக்கு பேர் நித்திய ஜீவன். அந்த ஆவியை தரா. இந்த ஆவியிலே பரிசுத்தான வாசம் பண்றா. அப்ப இது புதுசு. ஆனா இந்த ஆத்துமா பழசு. ஆத்துமால சித்தம், புத்தி, உணர்வு, மனசு இருக்கு. புத்தி, சித்தம், இது பழசு. ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தண்ணிக்குள்ள போயிடுவாங்க. என் புத்தி தெளிவாகாது. நல்லா கல்லு குடிக்கிறவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு கல்லுக்கடை பக்கம் போகணுத்துல சோத்துன்னு போக மாட்டான். அவனுக்கு கல்லை கண்டோன்னு ஒரு ஆசை வரும். அது மாறாது. சொல்லுங்க, அது அது அவனோட மனசுல அப்படியே தான் இருக்கும். கல்லை கண்டோன்னு ஐயோ நான் கல்லெல்லாம் குடிக்க மாட்டேன், நான் பால் மட்டும் தான் குடிப்பேன்னு சொல்லி அப்படி வராது. அவனோட ஆவிதான் புதுசு, ஆனா இது பழசு. கோபம், வைராக்கியம், கசப்புக்கள், இது எல்லாமே இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்தோன்னா இதெல்லாம் மாறாது, அது அப்படியே இருக்கும். அதே நேரத்தில் சரீரத்தை பாங்க, ஐம்புலன் இருக்கு சரீரம். இதுல ஞானஸ்தானம் எடுக்கிறது என் கண் பார்வை 60% தெரியுது. ஞானஸ்தானத்துக்குள்ள போயிட்டு வரும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது கண் பார்வை 100% தெரியாது. அது 60 தான் இருக்கும். கிட்னி வேலை செய்யாட்டி அது அந்த லெவலில் தான் இருக்கும். வயசானால் வயசு மாதிரியே தான் இருப்பான். பேச கஷ்டமானால் பேச கஷ்டப்பட்டு தான் பேசுவாங்க. ப்ரெஷர் இருக்க நோய், ப்ரெஷர் நோய் இருக்காளுக்கு ஞானஸ்தானம் எடுத்து வெளியே நான் ப்ரெஷரை செக் பண்ணிப்பாரு, ப்ரெஷர் அப்படியே தான் இருக்கும். உனக்கு அந்த வியாதி இருக்கும், சுகர் இருக்கும். ஆனால் இந்த சரீரம் புதுசு. இந்த சரீரத்துக்கு வல்லமை உண்டு. இந்த ஆத்துமாவை, புத்தி, சித்தம், உணர்வை மாற்ற, எங்க மனசை மாற்ற முடியும். இப்ப இந்த மனசை மாற்றுறது 2 காரியம். ஒன்று தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எடுக்க மனசு மாறுது. இந்த வேதம் சொல்லுது, தேவனுடைய வசனத்தினால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், புதிதாக்க. இப்ப வசனத்தை வர வர எனக்கு கசப்பு இல்லாமல் போகுது. இப்ப வசனத்தை வாசிக்க கேட்க என் மனசு மாறி, எனக்கு பணம் வந்தோன்னா நான் தசம் பார்த்தா கொடுக்கிறேன், மாறுது. நான் காலையில ஜெபிக்கிறேன், மன்னிக்கிறேன், என் குணங்கள் மாறுது, என் சிந்தனை மாறுது. இந்த சிந்தனை தான் மிக முக்கியம். இது இருந்தா தான் இதுல அவுட்புட் சரீரத்துல தான் அவுட்புட் நடக்கும். அப்ப மனசை மாற்றுவது தேவனுடைய வசனம். அப்ப இது மாற வேண்டும். அதே நேரத்தில் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டுட்டாய். இந்த ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு உன் வாழ்க்கையில வந்துட்டு உனக்கு நித்திய ஜீவன். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த ஆவி புதுசு. சொல்லுங்க, புதுசு. ஆனா ஆத்துமா பழசு, சரீரம் பழசு. இப்ப இந்த 2ம் புதுசாக வேண்டும். இந்த ஆவி விரும்புது நல்ல வல்லமையா, ஆவி விரும்புது பரிசுத்தமா இருக்க, ஆவி விரும்புது தேவனுடைய மகிமையா என் வாழ்க்கையை கொண்டு வர. ஆனால் ஆவி எந்த அளவு விருப்பப்பட்டாலும் அதை எதால செய்யலாம்? ஆத்துமாவின் மூலம், சரத்து மூலம் மட்டும்தான். தேவன் ஆவியா இருக்கார். தேவன் ஆவியா இருந்து மனுஷனை ரட்சிக்க விரும்பினாலும் அவருக்கு ஆவியாய் ரட்சிக்க முடியாது. அவருக்கு ஆத்மா வேணும், சரீரம் தேவை. எனவேதான் அவர் மனித அவதாரம் சரீரத்திலிருந்து செயல்பட்டு மனிதர்களை விடுதலை செய்தார். ஏன்டா அவருக்கு சரீரம் தேவைப்பட்டுச்சு.
நான் நேற்று ராத்திரி நினைச்சேன் இந்த சர்ச்சில் வந்து இதை பிரசங்கம் பண்ண வேண்டும், தசமம் பாத்தை பத்தி சொல்ல வேண்டும், இந்த காரியத்தை சொல்ல வேணும். ஆனா விடிய நேரத்தில் நான் செத்து போயிட்டேன். அப்படி செத்து இருந்தா நான் பெட்டியில இருப்பேன். இப்ப என் சகம் வேலை செய்தா இல்ல. இப்ப நான் செத்தாலும் என் ஆவி செத்துச்சா இல்ல. நேத்துக்கோ யோசித்தேன் இதை பேசணும். இப்ப செத்து என் ஆவி இப்ப மேல போற நேரத்துல நான் இதை பேசணும்னு சொல்லி ஆவிக்கு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்கு. இருந்தாலும் பேசலுமா? ஏன்? ஆவி செத்து. இது உயிரடைய வேண்டும். அப்படியே போலத்தான் இந்த ஆத்மா உயிரடைய வேணும், இந்த சரம் உயிரடைய வேணும். அப்ப பைபிள் சொல்லுது ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பாங்க. இப்ப மனசுக்கு சொல்லுறாரு, மனசே நீ கெட்டவனா பாவியாக்கா, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணம், அவருடைய பரிபூர்ணம், அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்க மனசு புதுசாக வேண்டும். அதுல மறுபமாங்க உன் மனசு மாற வேண்டும். மனசை மாற்றுவது எது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை படிக்க 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 என் மனசு காலை எழும்ப வேண்டும். நான் பைபிளை எடுக்க 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 உள்ளுக்கு அறிவை விட வேதம் எனக்கு வித்தியாசம். எனவே மனசு மாறுது. அதே நேரத்தில் பாங்க, இப்ப என்னுடைய ஆவி மாதிரி என் மனசு மாறுது. ஏன்னா நான் உன்னத வாழ்க்கை வாழ ரொம்ப சிம்பிளா ஜெயிக்க. இப்ப பாங்க சகத்தை எப்படி மாற்றுறது? ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாகுதால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிறார். அவர் எங்க வாசமாக? என்னில், என் ஆவியில வாசமாக இருக்கிற. இங்க வந்து என்ன செய்வாரு? தம்முடைய ஆவினால் சாவுக்கு எதிரான உங்கள் சரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் கிரியை செய்ய ஆவியில நிரம்ப நிரம்ப செத்து இருக்கிற என் கண் பார்வை 60 தெரிகிறது, அது 100 மாறும். ஆவியில நிரம்ப 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 வேலை செய்யாத கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கும். பலங்கால் ஜாயிண்ட்ல சவ்வு இல்லையா, சவ்வு வளர ஆரம்பிக்கும். நீ பலனா இருப்பாய். வேதத்தை எடுத்து வாசி, வேதத்தை எடுத்து நல்லா லோட் பண்ணு. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 உன் மனசு மாறும். நீ தோல்விக்குரிய நல்ல, நீ வெற்றிக்குரியனாய் மாறுவாய். அவருடைய புத்தி, அவருடைய சித்தம், அவருடைய பரிபூர்ணம், அவருடைய சித்தம் உன் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தையால நிரம்புகிறத்துல உங்க ஆத்மா கூடாக இந்த ஆத்மா சகத்தை கைட் பண்ணி இப்படி செய். ஏன்னா இங்க லோட் பண்ணிக்கு, இங்க லோட் ஆகாட்டி தேவனுடைய வார்த்தை வேற ஐடியாஸ் வரும், வேற ஐடியா அவனை தோக்கடிக்கும். நீங்க மறுபிறப்பு அடைந்த பிறகு வார்த்தையால் நிரம்பாவிட்டால் உங்க மனசு உங்க சகத்தை கட்டுப்படுத்தும். ஆனால் நீங்க வார்த்தையால் நிரம்பினால் மனசு மூலம் தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டுப்படுத்தும். எனவே அனுதின வாழ்க்கையின் தரம் அது உங்களை பொறுத்துக்கு. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தான் உங்க லைஃப் இருக்கே தவிர உங்க வைஃப்னாலோ உங்க ஹஸ்பண்ட்னாலோ உங்க பிள்ளைகள்னாலோ இல்ல. இப்ப நான் சொன்ன விதமா உங்க மனசு வார்த்தையில் நிரம்பி ஆவியில் நிரம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில் உன்னத லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஆனா நீங்க புதுசு தான், ஆனா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகும். என்னது ஸ்டார்ட் ஆகும்? நம்பர் 1, முதலாவது நீங்க புதிய இனங்களாய் இருப்பீர்கள். புதிய இனங்கள் என்றால் புதிய தன்மை உடையவர்கள். மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்க. நீங்க இன்னைக்கு இப்படி நினைக்கணும். அப்ப நீங்க இங்க கிறிஸ்டியனா இருக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்க கிறிஸ்டியனா இருக்காதீங்க. நீ வார்த்தையை எடுத்து ஆவில் நிறம் பொழுது நீ ஆவிக்குரியனாய் மாறாய். கிறிஸ்தவர்கள் தோப்பாங்க, ஆனா ஆவிக்குரியவங்க தோக்க மாட்டாங்க. இந்த ஆவிக்குரியன் தான் நீ புதிய இனமா இருப்பீர்கள், புதிய தன்மை. எப்படி இருப்பீங்க? இப்ப கவனிங்க, இயேசு பூமியில இருந்து அவர் வந்தார். வந்த பொழுது நாம ரட்சிக்கப்பட்ட பின்பு இருந்த வாழ்க்கை அவர் கிடைச்சு. ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் அவருக்கு ஆவியை கொடுத்தார். அவருக்குள் பரிசுத்த ஆவி, அவருக்கு ஒரு ஆத்மா, அவருக்கு சரீரம். ஆனா அந்த சரீரத்தில் நோய் இல்லை. வெற்றியாய் வாழ்ந்தார். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டார். தேவ ராஜ்யம் எப்படி செயல்படும் காட்டினார். இயேசு வந்து ஒரு அற்புதம் செய்தார்.
ஆனா அது அவருக்கு அற்புதம் அல்ல, அது அவருக்கு ஒரு சாதாரணம். இன்றைக்கு இருந்து அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நான் அதை நினைக்கிறேன். இயேசு சொன்னால் விசுவாசம் உள்ள ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அவனுடைய அடையாளங்கள் வியாதி சுமை கைகள் வைப்பார்கள், அற்புதங்கள் செய்வார்கள், பிசாசு துரத்துவாங்க, அதெல்லாம் நடக்கும். யாருக்காவது வீட்டுல சுகம் இல்லைன்னா கையை வச்சோன்னா அவனுக்கு சுகம். அது சிம்பிள். அது நமக்கு பெரிய விஷயமாய் இருக்கக்கூடாது. இயேசு அப்படிதான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ராஜ்யத்தின் முறை அதுதான். மனிதர்கள் உணர்வுக்கு அவைகள் அற்புதம், அவளை மனசுக்கு அது அற்புதம். ஆனா இயேசுக்கு அற்புதம் அல்ல. இனி நீங்க நினைக்கணும், நான் உன்னத வாழ்க்கையை வாழ்கிறேன். நீங்க ஆவில நெஞ்சு வேதத்துல நிறைஞ்சிருந்தால் வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்ட்ராங்னா சுகம் இல்லையா, கையை வைங்க சுகம். இயேசு யாரோடு பேசினார்? இயேசு செவனனோடு பேசினார். செவனன் பேசினானா இல்லையா? பேசினா. ஊமையனோடு பேசினார். பேசினா. கையை நீட்டலாதனுக்கு நீட்டுன்னு சொன்னாரு, அவன் நீட்டினான். நீட்ட முடிஞ்சவனுக்கு தான் நீட்ட சொல்லணும். ஆனா இயேசு அப்படி இல்லை, அது அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. செவனோட பேசின பரவாயில்ல, குருனா ஊமையோட பேசின பரவாயில்ல, செத்தவனை பார்த்து பேசினாங்க. எளிமையாட நாம் யார்? இவைகளை செய்ய முடியுமா? இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்தால் முடியும். இந்த இடத்துக்கு வரும்படி உங்களை அழைக்கிறேன். தேவன் இந்த காலையில் அதை உங்களுக்கு கொண்டு வருவாராக. இந்த ஜீசஸ் சேவ்ஸ்குள்ள அந்த அற்புதங்கள் நடக்கட்டும். நீங்க கையை வச்ச அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். செத்து போன பார்த்து எலும்புன்னு சொன்னா, செத்தவன் பேசினா. செத்தவனுக்காக அவன் ஜெபிக்கல, ஊமையனுக்காக ஜெபிக்கல. இயேசு கண்ணீர் வடிக்கல. பணம் தேவை சொல்லும்போது, ஆண்டவரே பணம் தேவை, என்ன செய்வது சொல்லல. ஏய் வா, வலை போடு, மீனை போடு, தூண்டில போடு, கிடைக்கும். நீங்க நம்புங்க. நீங்க இந்த புது ஆவியில மட்டும் இல்லாம இது புதுசாக இதுவும் புதுசாகுதா, நீங்க பேசுறது நடக்கும். அந்த லெவலுக்கு வாங்க. நீங்க மறுபடி பிறந்தவுடன் அப்படிப்பட்ட நிலையை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்க கொண்டு வர வேண்டும். இது தெரியாவிட்டால் நீங்க கஷ்டப்படுவீங்க, பிச்சை கேட்பீங்க, அழுவீங்க. கர்த்தாவே, பணத்தை எப்படி அந்த லெவல் எவ்வளவு எப்படி எடுக்கன்னு யோசிக்காத. எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வாங்கன்னு யோசி. உன்னை பாவத்தை விட யோசிக்காத. நீ வாழ்க்கையில ஆவில நிரம்பும் பொழுது பாவம் தானா போகும். வாஷிங் மெஷின்ல உடுப்ப போட்டு வாஷிங் பவுடரையும் அந்த லிக்விடையும் போட மாட்டேதாக்கு, இந்த ஊத்தி எப்படி அனுப்புறது, எப்படி போடு, சுத்த விடு, அது தானா போயும். இதே மாதிரி தான் இந்த ஒரு மாசம் வார்த்தையை நல்லா உள்வாங்கு. தேவன் ஆவியில நிரம்பு. ஆவியில் நிரம்ப என்ன செய்ய? நல்ல பாடு, ஆவியில ஜெபம். ஆவியில ஜெபிப்பனா அந்நிய பாஷையில் பேசுறவன் அவன் ஆவியில ஜெபிக்கிறான். நல்ல பாடு, நல்ல ஆராதனை செய், அந்நிய பாஷை பேசு. நீ ஆண்டவருக்குள்ள இருக்க, ஆவியில இருக்காய். நீ அப்ப கிறிஸ்டியன் இல்ல, நீ ஆவிக்குரியனாக்கா. நீங்க இந்த லெவலுக்கு வரணும். அப்ப அந்த லெவலுக்கு நீங்க வரணும். நல்லா கவனிங்க. நீங்க பிறந்தோன்னா, ஒரு குழந்தை பிறந்தோன்னா, இந்த குழந்தைகள் பிறந்தோன்னா நடக்குமா? இல்ல. நல்லா கேளுங்க. பேசுமா? பேசாது. யானை குட்டி பிறக்குது, புலி குட்டி பிறக்குது, அது நடக்க எத்தனை மாசம் எடுக்கும்? மீன் பிறந்தோன்னு நீந்த எத்தனை மாசம் எடுக்கும்? அடுத்த செகண்ட் நடக்குது. யானை பிறந்து அடுத்த 2 நிமிஷம், 1 நிமிஷத்துல பார்த்தா அது நடந்துக்கும். மீன் பிறந்து அடுத்த செகண்ட் இருக்கும். ஆனா மனுஷ ஜென்மம் அப்படி இல்லை, அது படிப்படிதான். அதே விதமா தான் இந்த மனித ஆவி நமக்குள்ள புதுசா வந்தோன்னு நம்ம ஒரே அது படிப்படி. ஆனா சில பிள்ளைகள் எளிமையானது காகோட்டி இருக்கு அலைஞ்சா, அது செல்லது ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்றதுமா நடக்கும். ஆனா டைம் எடுக்கும். இப்ப கவனிங்க, ஒரு புள்ள பிறந்தனா 5 வயசுல அப்பா கார் ஓட்டுன, அப்பா நானும் கார் ஓட்டுறேன்னு கேட்டா கொடுப்பீங்களா? இல்ல. 10 மாசத்துல 10 வயசுல கேட்டா கொடுப்பீங்களா? இல்ல. அந்த வயசு அடைய வேண்டும். அந்த வயசுக்கு
வரணும், அந்த நிலைமைக்கு வரணும். அதே போல நாம் ஆவியில் அந்த நிலைமைக்கு வர வேண்டும், அந்த வார்த்தையை எடுக்க வேண்டும். நீங்க இன்றைக்கு புதுசா இருக்கீங்க, நீங்க கிறிஸ்டியன் ஆக்கீங்க, ஆனா ஆவிக்குரியன் ஆகவில்லை. ஆவிக்குரியன் ஆகாவிட்டால் இந்த அயல் லைஃப் வாழ முடியாது. அது நாளைக்கு கிடைக்கும். வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாட்காலே முன்னுக்கு போடுவோம் அப்படி சொல்லிட்டு போவேன். அதுக்காக ஊக்கமா இப்ப நான் 10 லட்சம் ஹேண்ட் பில் அடிச்சு இப்ப எல்லாத்துக்கும் கொடுத்து அதெல்லாம் செய்ய மாட்டேன். சும்மா வந்துடும். தூண்டில் எடுத்து கடலுக்கு போ, தூண்டில போடு, மீனை பொடி, வாயில காசு இருக்கு, அவ்வளவுதான் கிடைச்சிட்டு. அதே விதமா சொல்றது நடக்கும். ஆனா இந்த லெவலுக்கு வர டைம் எடுக்கும். நீங்க உங்களை அதை பூஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டும். ஆனா என்ன கவலை, கொஞ்ச காலத்துல டக்குன்னு வக வேண்டியவங்க இன்னும் வகல. ஒரு டஃப். நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கணும், ஃபெய்த்ல நல்லா இருக்கணும். அப்படியே ஜெபிக்க முடியல. நான் சொன்னேன் காலையில் எழும்பி விடிய காலை சோத்துக்கம் போட்டா நல்லா தூக்கம் வரும். கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணு, அதுப்ப நல்லா போத்தி கொண்டு படு. ராத்திரம் ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் வேணாடா. உனக்கு எப்ப சௌகரியமாக்கு 8 மணிக்கு சொன்னா நல்லா குளிச்சு எலும்பி நல்லா பல்லு விலை கோப்பியை குடிச்சு நல்லா 2 இட்லியை சாப்பிட்டு 8 மணிக்கு எல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஃபிட் ஆகுதா, 8 மணிக்கு போய் நல்லா ஜாம் பண்ணு, நல்லா இருக்கும். உறவு நல்லா செய், ஆவியில நிரம்பு. உனக்கு அந்திக்கு ஆக பண்ணி தான் நல்லா இருந்தா அதை செய். உங்க ஆவியை எந்த இடத்துல ஸ்பீட் பண்ண முடியுமோ ஸ்பீட் பண்ணி கொள்ளுங்க, அவ்வளவுதான். உனக்கு எப்ப பிக்கப் பண்ணி கொள்ள முடியுமா பண்ணிக்கோ. இதுதான் நேரம் வைக்கல. நீ அதிகாலை எழுப்பி கடவுளை ஆராய்ச்சி ஒரு பாட்டை படி சங்கதி 23 சொல்லு, ஆண்டு கண்டு பாட்டை படிச்சு அந்நிய பாசகம் பேசி கொஞ்ச நேரம் 2:5:17 இப்படி இருக்க வாசிங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ரட்சிக்கப்பட்டோம்னா கிறிஸ்துக்குள் வரும், ரட்சிக்கப்பட்டோம்னா கிறிஸ்துக்குள் வரும். கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகும், பழசெல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதுசு. அப்ப இப்ப வந்தோன்னு கிறிஸ்துக்குள்ள நீ புதுசு, நீங்க புதுசு, நீங்க புதுசு. ஆனா நீங்க ஆவியில இல்ல, நீங்க ஆவிக்குரியனாய் மாற வேண்டும். பைபிள் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துக்குள் தான் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆனால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். இந்த வசனம் சொல்லவில்லை அவன் புது சிருஷ்டி ஆகுவான், அப்படியா இருக்கு, புது சிருஷ்டி ஆவான் இல்ல. நீ ஜெபிக்க புது சிருஷ்டி ஆவியா இல்ல. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டி ஆகிக் கொண்டிருக்கிறாய் இல்ல, புது சிருஷ்டி ஆகிட்டாய். இந்த புது சிருஷ்டி எப்படி ஆகலாம்? ஜெபம் பண்ணுவதனால் ஆக முடியுமா? இல்லை. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் வரும். இந்த வசனம் அப்ப எப்படி புது சிருஷ்டி ஆவது? இப்படி கிறிஸ்துக்குள் இருந்தாலும் அவன் புது சிருஷ்டி ஆகான், பழையவெல்லாம் ஒழிந்து போனா எல்லாம் இப்ப புது வாழ்க்கை. ஆனா அது எப்படி ஆவிச்சு? அடுத்த வசனம், இவையெல்லாம் தேவனா. இது உங்களால செய்ய முடியாது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டி. புது சிருஷ்டி ஆக்குவது தேவனுடைய வேலை. ஆனால் புது சிருஷ்டியை பக்தி விருத்தி அடைய செய்து ஆவிக்குரியனாக்கி உங்களை உயர்த்துவது அது உங்க வேலை. உங்களுக்கு புதுசாக்கி கொடுப்பாரு, அதை மெயின்டைன் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணது உங்க வேலை. பைபிளை வாசித்து ஆவில கொண்டு அதை மேல கொண்டு வர்றது உங்க வேலை. நீ புது சிருஷ்டினா ரட்சிக்கப்பட்டவன், நீ தோப்பாய். ஆனா ஆவிக்குரியனாய் மாறு, நீ ஆவிக்குரியனாய் மாறு, அது உன்னை வெற்றியாக மாற்றும். உற்சாகமா கைகளை தட்டி இப்படி வந்துட்டீங்கன்னாக்கி கையை வச்சோன்னு சுகம், அற்புதம். ஒரு ஆளை பார்த்து நீங்க தீர்க்கத சொல்லுங்க, உங்க லைஃப் இப்படி தானே. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கோம். நம்ம இங்க இருந்து இதுக்குள்ள வந்துட்டோம். ஒகன் ஜூஸ்க்குள்ள ஒரு ஸ்பான்சை போட்டு வெளியே எடுத்தா ஒகன் ஜூஸ் வடியும். நீ எங்க இருக்கா என்பது முக்கியம். நீ இதே இடத்துல தண்ணியில இருந்து உன்னை ஸ்பஞ்சை வெளியே எடுத்தா தண்ணி தான் வடியும். அன்றைக்கு போயிட்டு பைபிளை நல்லா எடுங்க. வேதம் தான் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும், வேதம் தான் எங்களுக்கு துதியை சொல்லிக் கொடுக்கும். இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம், பைபிள் உங்களை கட்டி எழுப்போம். இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல 2வது நித்திய ஜீவன் உண்டு. நம் புதிய இனமாகும் நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனை பெறும். 1 யோவான் 5:11-12-13 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கு என்பதே அந்த சாட்சியம். நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம இருக்கோம், நம்ம பரலோகம் போனோன்னு நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அப்படியா? நித்திய ஜீவனை தந்திருக்கா. நமக்கிட்ட என்னக்கு? நித்திய ஜீவனுக்கு. மனுஷங்கிட்ட என்னக்கு? ஜீவனுக்கு.
அந்த ஜீவன் செத்துட்டு இப்ப அவர்களுக்கு புது ஜீவனை தந்து, அந்த ஜீவனுக்கு பேர் என்னது? நித்திய ஜீவன். அடுத்த வசனம் சொல்லுது, குமாரனை உடையவன், இயேசு உடையவன் ஜீவனன். எனக்கிட்ட யாருக்கா? இயேசு. உங்ககிட்ட யாருக்கா? இயேசு. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப எங்க கிட்ட இயேசு இருக்கா? அடுத்த வசனம் பாங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். உண்டு, நீ அறிந்து கொள். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்கள் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆமாவே இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில மேடு பல்ல இருக்கு. அது மாதிரி நமக்கு இருக்குதா இல்லையா? ஆமாவே இல்லையா? இல்ல. அவன் வேற, நாங்க வேற. பக்கத்து வீட்டுக்காரன் வேற, முன் வீட்டுக்காரங்க வேற, நாங்க வேற. நீங்க இப்படி பேச கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இல்ல? நித்திய ஜீவன் இல்ல. நாங்க வித்தியாசம். அப்ப நீங்க எல்லாரையும் மாதிரி பேசக்கூடாது. எல்லாருக்கும் தலைவலி வரும், எல்லாருக்கும் கொரோனா வரும், எல்லாருக்கும் டெங்கு வரும். ஆனா எங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா நாங்க இந்த இடத்துல இதை அப்கிரேட் பண்ணல. நாங்க இப்ப அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது நம் வாழ்க்கை வித்தியாசமாகும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க பக்கத்து வீட்டுக்காகவும் முன் வீட்டுக்காகணும், அடுத்த தோட்டத்தில் இருக்க இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ஆதாமால் பிறந்தவங்க. ஆனா நானும் நீங்களும் இரண்டாவது ஆதாமாக இயேசுவினால பிறந்தவங்க. நம்ம அவருடைய சந்ததியுடையவங்க. நாங்க வித்தியாசமா இருக்க வேண்டியவங்க. நாங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. நாங்க பரலோக வாழ்க்கையை பூமியில வாழ்க்கோம். இயேசு என்ன சொன்னாங்க? வாழ்த்தேப்பாங்க, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும். அது எல்லாம் கோது குடிச்சு. ஏன் உங்களுக்கு சொல்ல முடியாது? நானும் பிதாவும், நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் பிதா அவன் அன்பாக்கா, நானும் என் பிதாவும் அவனிடத்தில் வந்து அவனோட என் ரூம்ல, என் வீட்டுல, என் இடத்துல, இப்ப இந்த இடத்துல, என் ஆபீஸ்ல தேவன் இருக்கா, தேவாவியான இருக்கா. நம்ம நடக்க வித்தியாசம். உலகத்தில் இருப்பவன் நமக்குள்ள இருக்க பெரியவன். நம்ம எதிர்த்து யாருக்கு ஒண்ணு செய்ய எங்கள் அழிக்க முடியாது. அந்த எண்ணம் வர வேண்டும். அப்ப நீங்க அந்த மைண்ட்ல இருக்க வேண்டும். இந்த வார்த்தை மனசுமாக இருக்க வேண்டும். மனரூபமாக இருந்தால் வித்தியாசமாய் வாழ்வீங்க. அவன் அப்படி பேசுறானே, இவன் இப்படி பேசுறானே, உங்க எண்ணம் ஆகுது. நம்ம வித்தியாசமானவங்க. நம்மள அழிக்க ஆகல முடியாது. நம்ம பக்கத்து 1000 வலது பக்கம் 10,000 வந்தாலும் ஒண்ணு எதிர்க்க முடியாது. நம்ம வாழ்க வாழ்க்கை வித்தியாசமானது. உங்க லைஃப மாற்றாரு. இன்னைக்கு தேவன் இலங்கையிலும் வெளிநாட்டிலும் தேவன் பல ஊழியர்களை வல்லமையை பயன்படுத்துறார். அது அவங்க பெருமை அல்ல, அது தேவன் கொடுத்த தகுதி. தேவன் உனக்கு ஒரு தகுதியை தரப்போகிறார். உன் பேச்சு வித்தியாசம். தேவனின் பட்சத்தில் இருக்காங்க. என்னை எதிர்த்துப்பவன் யார்? அது பெருமை அல்ல, அது தெய்வீக தன்மை. பரலோக வாழ்க்கைய நான் வாழ்றோம். அந்த பரலோகம் இப்ப நித்திய ஜீவன் சொன்னா பரலோகம் போன உடனே வாழ்க வாழ்க்கை. அந்த பரலோகத்துல கவலை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கடன் இல்லை, தோல்வி இல்லை. பாசம் உங்களுக்கு துக்கம் வந்து இல்ல இருந்துக்கு, தோல்வி இல்லையா இருந்துக்கு, வேதனை இல்லையா இருந்துக்கு, நஷ்டம் இல்லையா இருந்துக்கு காரணம் இதுல நான் பூரணமாகவில்லை. இதுல நான் பூரணமான பொழுது அது நடக்க. குழந்தையா இருந்த பொழுது நான் குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போய் யோசித்தேன். ஆனா இப்ப புருஷன் ஆயிட்டேன். இப்ப நான் புருஷன் ஆயிட்டேன். இப்ப நமக்கு வியாதி வர முடியாது, அழிய முடியாது. நம் வாழ்க்கை வெற்றியா இருக்கும். இப்ப தலைவலி உங்களுக்கு வந்துச்சுன்னா தலை வலிக்குதுன்னு சொல்லாதீங்க. தலைவலியே இயேசுவின் நாமத்தில் போ, அத சொல்ல படிங்க. வியாதி வந்துச்சுன்னா இயேசு சொல்லாரு, இந்த உலகத்தில் எனக்கு வரலாம், பிசாசு வருவான், பிரச்சனை வரும், ஆனா போ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வருமா வரும், போ. சாதாரண வாழ்க்கை வாழாதீங்க. வறுமையை வெறுக்கிறேன், நோயை வெறுக்கிறேன், நோய் எனக்கு சொந்தம் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன்
ஒரு வித்தியாச வாழ்க்கை. பல வழி இருக்குன்னு சொல்லாத, அதை நீங்க கட்டளடு. ஏன் மனிதர்கள் ஏழையா வாழ்றாங்க, ஏன் மனிதர்கள் தோல்வியா வாழங்க? காரணம் அம்மா அப்பா அப்படி சொல்லிருக்காங்க. நாங்க மிடில் கிளாஸ், நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாதனால இன்னொரு உட்கார்ந்து இருக்கான். உங்க லைஃப் வாழ வேண்டும். இந்த பரலோக வாழ்க்கை, இந்த லைஃப் வாழ முடியும். அந்த லெவலுக்கு வாங்க, எல்லாரும் வல்லமையாக்க முடியும். பழைய ஏற்பாடுல தேவனுக்கு ரொம்ப பிரியமான தேவ பக்தர்கள் இருந்தாங்க. ஆபிரகாம், தாவீது, இவங்க எல்லாம் வியாதி வந்து செத்தாங்க. கடவுளுக்கு பிரியமானவன் கூட வியாதியில செத்தான் பழைய ஏற்பாடுல. ஆனா புதிய ஏற்பாடுல தேவனுடைய ஒரு ஊழியக்கானது வியாதியாய் சாகவில்லை. ஏன்? கடைசியா சொல்றேன். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். குணமாகிறோம் குணமாகிறோம். அதாவது பாருங்க, குணமானீர்கள்னா நீங்க எசனோ குணமாகிறோம். எல்லாம் நானும் நீங்களும், நானும் பாஸ்டரும் நீங்களும். தீர்க்கதரிசி சொல்லலாம், ப்ராஃபட்டே சொல்றாரு குணமாகிறோம். ஆனா பேதுரு, இயேசு ஊழியக்காரன், 1 பேதுரு 2:24 நாம் நம்முடைய பாவங்களை செத்து, இது பழைய ஏற்பாடு வசனம், நீதிக்கு பிழைத்துக்கும்படி அவர் தாமே நமது சரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யார் குணமானீர்கள்? நீங்க குணமானீர்கள். ஆனா பழைய ஏற்பாடுல குணமானோம். ஏன் குணமானோம்? புதிய ஏற்பாடுல குணமானீர்கள். பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசி கூட வியாதி இருந்துச்சு, அதனால குணமானோம். புதிய ஏற்பாடுல எனக்கு நோய் இல்லப்பா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நீங்க குணமாயிட்டீங்க, நாம நோய்பட மாட்டோம். இந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு உங்க லைஃப் இந்த இடத்துல இருந்து பைபிளை நல்லா எடுத்து ஆவில நல்லா நிரம்பி அந்த லைஃப் ஆளுங்க. உங்க லைஃப் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென்.